ஒடிஷாவில் பூரி ஜெகநாதர் கோவிலில் பாரம்பரிய வழித்தட திறப்பு விழாவை முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பிரம்மாண்டமாக நடத்தியுள்ளார். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவுடன் ஒப்பிட்டு இது பேசுபொருளாகியுள்ளது. பூரியில் உள்ள 800 ஆண்டுகள் பழமையான ஜெகநாதர் கோவிலை சுற்றி பாரம்பரிய வழித்தடம் என்ற பெயரில் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள கடந்த 2019ஆம் ஆண்டே திட்டம் வகுக்கப்பட்டது. கொரோனா காலம், தேசிய நினைவு சின்னங்கள் ஆணையத்தின் தடை, நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு உள்ளிட்ட காரணங்களால் அந்த திட்டம் முடிவதில் தாமதம் ஏற்பட்டது. பல்வேறு தடைகளை தாண்டி 800 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட பாரம்பரிய வழித்தடத்தை முதலமைச்சர் நவீன் பட்நாயக் நேற்று திறந்து வைத்தார். பாரம்பரிய வழித்தட திட்ட திறப்பு விழாவுக்கான பூஜைகள் கடந்த 12ஆம் தேதியே தொடங்கப்பட்டன. நாடு முழுவதும் 1000 கோயில்கள் மற்றும் இந்து சமய தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதற்காக நேற்று ஒடிஷாவில் பொது விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருந்தது. வரும் 22ஆம் தேதி முதல் பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு நாள்தோறும் 10,000 பக்தர்களை அழைத்து வருவது மற்றும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இந்த திட்டத்தின் விளம்பரம் என மொத்தம் 150 கோடி ரூபாயை ஒடிஷா அரசு ஒதுக்கியுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கில் பாஜக அரசியல் செய்வதாக எழுந்த விமர்சனத்துடன் பூரி கோவில் விவகாரத்தில் நவீன் பட்நாயக் அரசின் செயல்பாடுகளை ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் உலா வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.